ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை பர்ஃபி. கடலை பர்ஃபி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் கடலை, 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து 1 கப் போதும், வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி பண்ண வேண்டாம். இந்த கடலையை நம்ம இன்றைக்கி மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச கடலையை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ வந்து நம்ம கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்ச சுகரை இப்போ சேர்த்துக்கலாம். சுகரை இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறோம், ஆனால் தண்ணி விடாமல் கேரமலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் அப்படியே மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகிடும். 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சுகர் நல்லா இந்தளவுக்கு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இன்னொரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நம்ம கேரமலைஸ் வந்து ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட கேரமலைஸ் இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு மாதிரி கருகிடும். நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் போல் தான் ஆகும். அதுக்கு முன்னாடியே நல்லா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி கெட்டி ஆகிடும். ரெண்டு நிமிஷம் போல் தான் ஆயிருக்கு. பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் பதம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சும்மா கிளறி விட்டுட்ருக்கிறேன். ஏன்னா லைட்டாக ஹீட் ஆகிறதுக்காக. இன்றைக்கி நான் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு அதில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரோல் பண்ணணும், அதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். தடவின பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பர்ஃபியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோல் பண்ணணும். எல்லாமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு சப்பாத்தி ரோலரை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பிளேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதே மாதிரி பர்ஃபியும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பார்த்து ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃபையோ இல்லை கட்டரையோ வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹீட்டாக இருக்கும் போதே கட் பண்ணிடணும், இல்லைன்னா ஆறே அப்படியே நின்றுடும், கட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு வந்து நான் வச்சுருக்கிறேன். நம்மளோட பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் போல் ஆற விட்டாலே நம்ம பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிரும். ஆறதுக்கு முன்னாடி இந்த வேலை எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். நான் இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப குயிக்காக சூப்பராக 10 மினிட்ஸில் பர்ஃபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக வீட்டிலையே கடையில் கிடைக்கிற மாதிரி கடலை மிட்டாய் பர்ஃபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.